யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட அலெக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் ஃபைட் கிளப். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வட சென்னையில் 2 கேங் இருக்காங்க. ஒரு நல்லவன், ஒரு கெட்டவன். ஒரு கெட்டவன் வந்து அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாத்தையும் ரூல் பண்ணணும், கஞ்சா விற்கணும், தண்ணி அடிக்கணும், பசங்களெல்லாம் அந்த தொழிலுக்கே கொண்டு வரணும்னு நினைக்கிறான். இன்னொருத்தன் அதெல்லாம் மாற்றிட்டு பசங்களை வந்து நல்ல வழி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸிங் நடத்திட்டு இருக்காரு. ஸோ அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிற ஹீரோ, அவருக்கு அப்போ வந்து ஒரு 10 வயசு இருக்கும். ஸோ அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறாரு. இப்போ ஸ்டேஜில் வந்து வில்லன் அந்த நல்லவனை கொன்னுடுறான். அந்த பாக்ஸு கோச் இருக்கார்ல, அவரை கொன்னுடுறான். கொன்னதுக்கப்புறம் அந்த ஏரியா ஒரு 10 வருஷம் கழித்து எல்லாமே மாறுது. அந்த கெட்டவன் வந்து ஒரு எம்எல்ஏ ஆயிடுறான், பெரிய டான் ஆயிடுறான். ஸோ நல்ல பேர் வாங்கிடுறான். ஊரில் அவன் தான் ரூல் பண்ணுறான். அவனுக்கு ஒரு மச்சான் இருக்கான். அவனுடைய அந்த கஞ்சா பிஸ்னஸ்லாம் அவன் மச்சான் பார்த்துக்கிறான். ஹீரோ வந்து காலேஜ் படிக்கிறாரு, ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக ஊர் சுற்றுறாரு, இப்படி போயிட்டுருக்கு. பட் ஹீரோவுக்கும் அந்த வில்லனோட மச்சானுக்கும் அடிக்கடி முட்டிக்கிட்டே இருக்கும். எங்கே முட்டுது அப்படின்னா, ஸ்கூல் டேஸில் என்ன காரணம்னா, ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை வந்து ஹீரோவும் லவ் பண்ணுவார், வில்லனோட டீம்லேருந்தும் ஒருத்தன் லவ் பண்ணுவான். 2 பேருக்கும் அங்கேருந்தே சண்டை ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஸ்கூல் லைஃப்லாம் முடிச்சுட்டு காலேஜ் போக ஆரம்பிக்கிறாங்க. காலேஜ் போக ஆரம்பித்ததுக்கப்புறம் ஜெயிலேருந்து ஒருத்தன் வெளியே வரான். யாருன்னு பார்த்தா, ஸ்டார்டிங்கில் வில்லன் ஒருத்தனை கொன்னான் இல்லையா, ஒரு பாக்ஸரு, அவனோட தம்பி. ஸோ அண்ணனை கொலை பண்ணுறதுக்கு தம்பியை ஹெல்ப் பண்ணான். அப்படிங்கிறனால அவன் ஜெயிலுக்கு போயிருப்பான். ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்தவன் இந்த பசங்களை தூண்டி விட்டு தன்னை ஜெயிலுக்கு அனுப்பினவனை கொலை பண்ணுறதுக்கு ஸ்கெட்சு போடுறான், அதாவது தூண்டி விட்றான். ஹீரோ கடைசியில் கெட்டவனாக மாறினானா, இல்லை படித்து ஒரு ஃபுட்பால் கோச்சாக மாறுறானா, ஒரு ஃபுட்பால் பிளேயராக மாறுறானா, அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட பேலன்ஸ் கதையாக இருக்குது. ஹீரோ ஸ்டார்டிங்கில் ஒரு டயலாக் சொல்லுவார். என்ன அப்படின்னா, சண்டை நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பிறந்த சண்டை, யார் செத்தாலும் இந்த சண்டை நிற்காது. வேறு வேறு பேரில் வேறு வேறு ஆளுங்க இங்கே அடிச்சுட்டே தான் இருக்க போகிறாங்க, செத்துகிட்டே தான் இருக்க போகிறாங்க, இது இங்கே நிற்க போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் சொல்கிறார். இந்த டைலாக்கு ட்ரெய்லர் பார்க்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே இந்த டைலாக்லாம் பயங்கரமாக இருக்கும், அந்த சீன்ஸு ட்ரெய்லர்லாம் பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த டைலாக் செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லி படத்துக்கு போயிட்டேன். படம் பார்க்கும்போது தான் தெரியுது இந்த டைலாக் ஏன் வச்சாங்கன்னு. ஸோ இவங்க சொன்னது கரெக்டு தான். வேறு வேறு ஆளுங்க வேறு வேறு பேரில் சண்டை போட்டுட்டு தான் இருக்க போகிறாங்க. ஆல்ரெடி இதே மாதிரி வட சென்னையிலையும் சண்டை போட்டாங்க. ஸோ அதே மாதிரி இதுலேயும் சண்டை போடுறாங்க. இப்போ நமக்கு என்ன சந்தேகம்னா, வட சென்னையவே ரீமேக் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரலாம். எனக்கு இருக்குது. ஏன்னா அப்படியே எடுத்திருக்காங்க. வட சென்னை எப்படி இருந்துச்சோ அப்படியே எடுத்திருக்காங்க. நான் ஏன் இதை நம்பி போனேன்னா 2 விஷயத்துக்காக. ஒன்று, ஃபைட் கிளப் அப்படிங்கிற டைட்டில் ஆல்ரெடி ஒரு ஃபேமஸான ஒரு இங்கிலீஷ் படத்தோட டைட்டில். ஸோ அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அதில் கொஞ்சமாவது நம்ம ட்ரை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற ஒன்று. இன்னொன்று, லோகேஷ் கனகராஜ் அவரோட ப்ரெசன்ஸ், அவர் தான் இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணுறாரு. ஸோ அவர் மேலே ஒரு நம்பிக்கை. லோகேஷ் வந்து ஒரு படத்தை சூஸ் பண்ணி அவரோட பேனரை ரிலீஸ் பண்ணுறாருன்னா கண்டிப்பாக அது ஒரு செம்மையான படமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. கரெக்டு தான். இன்டர்வல் வரைக்கும் படம் நல்லா தான் போச்சு. இன்டர்வலுக்கு அப்புறம் நடக்கிற விஷயங்கள்லாம் க்ரியேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. சண்டையாக இருக்கட்டும், ஒரு ஃபைட் சீனு, ஒரு கோர்ட்டு சீனு, ஒரு ஜெயில் சீனு, ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சீன்லாம் தானாக க்ரியேட் பண்ண மாதிரி அந்த சண்டைகள் ஒரு நேச்சுரலாக உருவானும் இல்லையா. ஆனால் இவங்க க்ரியேட் பண்ணுறாங்க. அது நமக்கு கிளியராக தெரியுது. என்னடா சண்டை போகணுங்கிறதுக்காக சண்டை, அந்த ஃபைட் கிளப்பு அப்படிங்கிறதுக்காகவே டைட்டிலுக்காகவே சண்டை போட்டுகிட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துச்சு. இன்டர்வல் பிளாக்குமே எப்படி இருந்துச்சுன்னா, ஸ்டார்டிங்லேருந்து என்ன இருந்துச்சோ அதுதான் இன்டர்வல் பிளாக் இருந்துச்சு. இன்டர்வல் பிளாக்கில் ஒரு பெரிய ட்விஸ்ட் இல்லை. ஸ்டார்டிங்லேருந்து சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க, ஓடிட்டே இருக்காங்க, அதே தான் இன்டர்வலையும் நடக்குது. ஸோ இன்டர்வல் ஒரு ட்விஸ்ட்டே கிடையாது. அந்த மாதிரிலாம் ஒரு விஷயங்கள் இருக்குது. அப்புறம் ஹீரோயின் ஸ்கூல் டேஸில் காட்டுறாங்க. ஸ்கூல் டேஸ் முடிஞ்சோடனே அவங்க எங்கே போனாங்க? ஒருவேளை கால் ஷீட்டு கிடைக்கலையோ தெரில. எதுக்கு ஹீரோயின் யூஸ் பண்ணாங்கன்னே தெரில. அந்த ஸ்கூல் டேஸில் ஒரு விஷயம் நடக்கும். அதாவது இவர் அந்த பொண்ணை பார்த்தோன்னே போய் லவ் சொல்கிறேன் பாரு. லவ் சொல்கிறேன்னொடனே பசங்கள்லாம் யோசிப்பாங்க. ஆல்ரெடி ஒரு 100 பேருக்கு லவ் சீன், அந்த பொண்ணுக்கு வேணாம் போவாங்க. திரும்ப இவர் போய் பேசும்போது வில்லனும் வந்து பேசுவான். அப்படி பேசும்போது அந்த பொண்ணு கேட்கும், இவன் என் கூட பேசுனாலும் உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கும்போது நமக்கு நிறைய படங்கள் ஞாபகப்படுத்துகிறாங்க. அட்டகத்தி, ஆடுகளம், இந்த மாதிரி நிறையா படங்கள் ஞாபகம் வருது. சொல்லப்போனால் படம் ஃப்ரெஷ்ஷாக இல்லை. கொஞ்சம் இன்டர்வலுக்கு அப்புறம் கொஞ்சம் போர் அடிக்குது. பட்டு படம் கண்டிப்பாக ஒன் டைம் வாட்சபிள். இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, எடிட்டிங் பிச்சு உதறியிருக்காங்க. ஸோ அது அல்டிமேட்டாக இருக்குது. அந்த விதத்தில் எடிட்டரை பாராட்டலாம். கேமரா இதில் மென்ஷன் பண்ணி ஆகணும். கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் சீன் இருக்கும். ரெண்டு பேர் கூட அவர் ஃபைட் பண்ணுவார். ரெண்டுமே எடிட் ப்ளஸ் கேமரா அந்த மூமெண்ட்டில் பார்க்கும்போது இல்லை சூப்பராக இருக்கும். அந்த கேமரா ரோல் ஆகிட்டே இருக்கும்.
சுற்றிக்கிட்டே இருக்கும், அது சூப்பராக இருக்கும். அந்த அந்த ஷாட்டு அல்டிமேட் ஷாட் அந்த கேமரா. ஸோ கேமராமேனுக்கு ஒரு பெரிய சல்யூட் இந்த இடத்துல நம்ம சொல்லணும். மியூசிக் வந்து ஒரு 3 சாங் இருக்குது. 3 சாங்குமே நம்ம ஏற்கனவே கேட்ட சாங் மாதிரியே இருக்குது. ஸோ மியூசிக் கொஞ்சம் போர் அடிக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோரு கூட அங்கங்கே கொஞ்சம் போர் அடிக்குது. சில இடங்களில் நல்லாயிருக்கு, சில இடத்துல மியூசிக் நல்லாயிருக்கு, பல இடங்களில் மியூசிக்கு கொஞ்சம் மோசம்னே சொல்லலாம். தென் லோகேஷ் இந்த படத்தை எப்படி ஒருவேளை இன்டர்வல் வரைக்கும் பார்த்துட்டு படம் ஓகே சொன்னாரா, இல்லை தெரிஞ்சவங்க அப்படிங்கிறனால படத்தை எடுத்துட்டாரா? ஏன்னா அவரோட பேனர் ரிலீஸ் பண்ணுறாரு அப்படிங்கும்போது அந்த பேனருக்கான ஒரு வேல்யூ அந்த படத்தில் இருக்கணும் இல்லையா? ஸோ அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அதுபோக இங்கே இன்னொரு பிரச்சனைனா வட சென்னை அப்படின்னாலே இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு முத்திரை இருக்குது. ஸோ அதை ஏன் வட சென்னையில் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. வட சென்னைனாலே வெட்டு குத்து கஞ்சா ஒரு நல்ல விஷயமே இந்த படத்தில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா வட சென்னையில் ஒரு நல்ல விஷயம் இருக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. சண்டை போடுறாங்க, குடிக்கிறாங்க, கஞ்சா அடிக்கிறாங்க, சண்டை போடுறாங்க, குடிக்கிறாங்க, கஞ்சா அடிக்கிறாங்க, இதே தான் போயிட்டுருக்கு. அப்படியே போர்ட்ரேட் பண்ணுறோம். நம்ம ஒரு ஏரியாவை நம்ம ஒரு முத்திரை குத்தவே கூடாது. அதனால தான் வட சென்னையோட செகண்ட் பார்ட்டை நம்ம இங்கே எடுக்கிறதுக்கு இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு. ஒரு நல்ல விஷயம் காட்டலாமே, வட சென்னையில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. இப்போ லேபிள்னு ஒரு படம் வந்துச்சு, ஒரு வெப் சீரிஸ் வந்துச்சு, அதில் நல்ல விஷயங்கள் நிறையா சொல்கிறாங்களே. ஒரு வட சென்னையில் கூட நல்ல பசங்க இருக்கிறாங்க, நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படின்னு. சில கெட்ட விஷயங்களை தூக்கி நம்ம போர்ட்ரேட் பண்ண வேண்டாம்னு நான் சொல்கிறேன். அதேமாதிரி டோன்ட் ஜட்ஜ் புக்ஸ் பை த கவர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. ஸோ அந்த வார்த்தையை இந்த படம் போடுறதுக்கு முன்னாடி போட்டிருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஃபைட் கிளப் அப்படிங்கிற ஒரு டைட்டிலை பார்த்துட்டு நம்ம ஒரு படம் பார்க்க போகிறோம். ஆனால் அது அங்கே என்னமோ வட சென்னை செகண்ட் பார்ட் ஓட்டுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஸோ டைட்டிலை பார்த்துட்டு வராதிங்கப்பா, உள்ளே வேறு ஏதோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜை ஸ்டார்டிங்லே போட்டிருந்தா நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு என்னமோ வட சென்னையை பார்த்துட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. சீன் பை சீனு, டயலாக்ஸு, அங்கே நடக்கிற விஷயங்கள். ஸோ வட சென்னை செகண்ட் பார்ட் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல். இந்த படம் ஒன் டைம் வாட்சபிள், மோசம் அப்படிலாம் கிடையாது. கண்டிப்பாக ஒரு தடவை பார்க்கலாம். ஆனால் கண்டிப்பாக இன்டர்வலுக்கு அப்புறம் கொஞ்சம் போர் அடிக்கும். ஆனால் கிளைமேக்ஸு ஒர்த்து, அந்த கிளைமேக்ஸ் அந்த கேமரா. ஸோ அதுக்காக படம் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ரிவ்யூவில் மீட் பண்ணுவோம். பாய்.